வெல்கம் டு இண்டியன் ஆத்தன்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது செட்டிநாடு சிக்கன் சுக்கா. ரொம்ப சிம்பிளாக அதிக இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணாமல் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். அதற்கு முன் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சிக்கன் மீது இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், உப்பு, லெமன் ஜூஸ் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சிடணும். 15 மினிட்ஸ் ஊற விடணும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரைங் பேன் வச்சு அதில் 4 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, 5 காய்ந்த மிளகாய் விதை நீக்கிட்டு சேர்த்துக்கணும். நுணுக்கிய சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விடணும். எவ்வளவு சிக்கன் எடுத்துருக்கோமோ அதே அளவு வெங்காயம் சேர்த்துக்கணும். 1/2 கிலோ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயத்தை மட்டுமே சேர்த்து செய்யலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். அதனுடைய பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கி விடணும். இப்போது மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஆயிலில் வதக்கிடணும். சிம்மில் வச்சு வதக்குங்க. லைட்டாக வதக்கினாலே போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், உப்பு, லெமன் ஜூஸ்லாம் சேர்த்து பெரட்டி வச்சுருந்த சிக்கனை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நாட்டுக்கோழி வாங்கி இது போல் செய்து பாருங்கள். டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இதற்கு தண்ணீர் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். 1/4 டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்தாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். 5 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்த்தீங்கன்னா லேசாக தண்ணி அதுலேருந்து கசிஞ்சு வந்திருக்கும். ஆயிலும் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது நீர் வற்றுற வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஃபைனலாக 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் நல்லா சாப் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலையும் தூவி விட்டு இறக்குனா டேஸ்டான செட்டிநாடு சிக்கன் சுக்கா ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.